சார் கொங்கு ரீஜியனை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு? இல்லைங்க, செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுல அவர் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், ஆர்கனைசர், அவரு பயங்கரமான ஆர்கனைசரு, ராப்பகலா உழைப்பாரு. நான் யாருமே உங்க பேட்டியில சொல்லியிருக்கேன் தெரியல, நைட் தூங்க மாட்டாரு அவரு, சேர்ல உட்காந்து தூங்குவாரு. ஓகே, நான் கேட்டிருக்கேன், என்ன சார் இப்படி சேர்ல உட்காந்து தூங்குறீங்க, பக்கத்துல பெட் இருக்கு, படுத்து தூங்கலாமே சார், அதுல படுத்து அசம் தூங்கிடுவோம் சார், இதுனா அப்படின்னு சொடைக்க விழுகும்போது முழிச்சுக்குவோம், டைம் பார்க்கலாம் முழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி உட்கார்ந்துட்டு தூங்குறவர், நெப்போலியன் மாதிரி. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூரே கதிகணக்கு வச்சு, கோயம்புத்தூர் திமுகவே ராத்திரி 12 மணிக்கு தான் அனுப்புவாரு, இல்லாட்டி போன் பண்ணுவாரு, என்னாச்சு அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க படுப்பாங்க தொண்டர்கள். 5 மணிக்கு போன் வந்துடும் இவர்கிட்ட இருந்து, என்னாச்சு நான் 6 மணிக்கு அங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி. இப்ப கூட சமீபத்தில் இப்ப கரூர்ல கேள்விப்பட்டேன், கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு இவங்களே 6 மணிக்கு தான் வந்திருக்காங்க, இவர் 5:45 போயிட்டாராம் மண்டபத்துக்கு. பொண்ணு மாப்பிள்ளை 6 மணிக்கு தான் வந்திருக்காங்க, இவர் 5:45 போயிட்டாரு. டைம் ஷார்ப்பா கீப் அப் பண்ணுவாரு. அந்த மாதிரி அட்வான்ஸா போறவரு, தூக்கத்தை திறந்துட்டு போறவரு, அவருக்கு ஹெல்த் ரீதியா இந்த மாதிரி வந்தது கூட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்